நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வாழ்க்கையின் சூழ்நிலைகளை மாற்றுகிறவர். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறந்தது மாட்டு தொழுவத்தில் தான். வேதம் சொல்லுகிறது, சத்திரத்தில் இடமில்லாது இருந்தபடினால் பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணியில் கிடத்தினார்கள். மாட்டு தொழுவம் என்பது அசுத்தங்கள் நிறைந்த இடமாக இருக்கும். மனிதர்கள் விரும்பக்கூடாத ஒரு இடம். அந்த இடத்துல யாருமே போக மாட்டாங்க, யாருமே அந்த இடத்துல போய் நிற்க மாட்டாங்க. ஆனால் ஆண்டவரை இயேசு கிறிஸ்து பிறந்த பிறகு பாருங்க, அந்த சூழ்நிலையே மாறி போகிறது. ஞானிகள் சாஸ்திரிகள் தேடி வர்றாங்க. பொன் வெள்ளை போலும் தூப வர்க்கங்கள் அந்த இடத்துல படைக்கப்படுகிறது. பாருங்க, நட்சத்திரங்கள் இயற்கை கூட அந்த இடத்துல அந்த மாட்டு தொழுவத்தை தேடி வருகிறது. அந்த சூழ்நிலையே மாறி போய்விடுகிறது. இந்த நாளிலும் கூட இந்த கிறிஸ்துமஸ் காலத்தில் கர்த்தர் சொல்கிறார், உங்க வாழ்க்கையின் சூழ்நிலையை நான் மாற்றப் போகிறேன். நம்ம செய்ய வேண்டியது ஒரே ஒரு காரியம்தான். ஏசப்பாவுக்கு நம்முடைய வாழ்க்கையில இடம் கொடுக்கணும், நம்முடைய இருதயத்தில் இடம் கொடுக்கணும். அதற்காகத்தான் உங்களுடைய இருதயத்தின் கதவை தட்டி கொண்டு இருக்கிறார். கலங்காத, திகையாத, நான் அசுத்தம் நிறைந்தவனி கலங்கி கொண்டிருக்கிறாயா? பரவாயில்லை, நான் உன் வாழ்க்கையில் வந்தா உன்னுடைய அசுத்தங்கள், உன்னுடைய பாவங்கள் எல்லாம் விலகி போய்விடும். நான் தரித்திரனா இருக்கிறேன், நான் புறந்தள்ளப்பட்ட நிலைமையில இருக்கிறேன், யாரும் என்னை விரும்ப மாட்டேங்கிறாங்க என்று சொல்லி நீ கவலைப்பட்டு கொண்டிருக்கிறாயா? பயப்படாத, எனக்கு இடம் கொடு, உன்னுடைய இருதயத்தில் இடம் கொடு, உன்னுடைய வாழ்க்கையில் இடம் கொடு. நான் உன்னுடைய வாழ்க்கையின் சூழ்நிலைகளை அப்படியே மாற்றி போட்டு விடுவேன் என்று சொல்லி இந்த காலை வேளையில கர்த்தர் உங்க கூட பேசிக் கொண்டிருக்கிறார். இன்னைக்கு அவருக்கு உங்களுடைய வாழ்க்கையில இடம் கொடுப்பீங்களா? காட் பிளஸ்.